மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான எல் கிளாசிக்கோ மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட போக போகிறாங்க அண்ட் தலை தோனி இந்த பர்டிகுலர் கேமுக்கு அவைலபிளா அப்படின்றது தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்க்கான ப்ரிவியூவாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான ஹோம் கேமில் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டு இந்த பர்டிகுலர் கேம்குள்ளே வராங்க. அண்ட் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான கேமில் பேட்டிங் வைஸ் ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அண்ட் சிஎஸ்கேவோட பவுலிங் ஓவர் த சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக பார்த்தீங்கன்னா க்ரூம் செய்யப்பட்டிருக்கு. ரொம்பவே அருமையாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ரீசெண்டாக நடந்த மேட்சஸில். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே பவுலர்ஸ் மேலே நம்ம ஒரு ட்ரஸ்ட்டை வைக்கலாம். அண்ட் சஞ்சு சாம்சன் எப்போல்லாம் பெரிய ஸ்கோர் அடிக்கிறாரோ அப்போல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான மேட்ச்சில் சஞ்சு சாம்சன் ஃபயர் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு போன மேட்ச்லேருந்து ஒரு பாசிட்டிவ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கேத்வத்தோட ஃபார்ம் தான். திரும்பியும் ருத்ராஜ் கேத்வத் ஃபார்மில் வந்திருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சைன் ஃபார் சிஎஸ்கே. கண்டிப்பாக கைக்வாட் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான குரூஷியல் மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தலை தோனி இந்த பர்டிகுலர் கேமுக்கு அவைலபிளா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தலை தோனி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்ஸில் விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் ரன்னிங் ஹை இன்டென்சிட்டியோட பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. அண்ட் பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக ஆடுறாரு அப்படின்னு நமக்கு வர சோர்சஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி தலை தோனியை மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். தலை தோனி வந்தால் கண்டிப்பாக ஃபினிஷிங் ஷார்ட் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இருக்கும்போது கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அணியை பார்த்தோன்னா ரொம்பவே வீக்கெண்டு சைடாக தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பேப்பரில் என்ன தான் ஸ்ட்ராங் ஸ்குவாடை கொண்டு இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்குது. ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஃபார்மில் இருக்கார். சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வரதில்லை. திலக் வர்மா பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீசனில் ஒரே ஒரு 100 பார்த்தீங்கன்னா அடித்தார். அது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லத்தக்க அளவில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஜஸ்பிரீத் பும்ராவும் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்க மாட்டேன்றாரு. ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அண்டர்டாக்ஸாக தான் பார்த்தீங்கன்னா வருவாங்க. அண்ட் எங்களுக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக மகேந்திர சிங் தோனி சப்போஸ் ஃபிட்டாக இருந்தால் பிளேயிங் 11ல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் இதை தவிர எந்த சேஞ்சஸையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ட் ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரான எல் கிளாசிக்கோ மேட்சை வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னேறுவாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.